இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸ்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் அதே மாதிரி தான், ரொம்பவே சூப்பரான என்னன்னு பார்க்கலாம். ஹலோ மேடம். மீரா மேடம், நம்ம ருசியில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா? இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு சாக்லேட் சிப் குக்கீஸ் பண்ணலாம். சாக்லேட் சிப் குக்கீஸ். ஓகே. ஸோ குக்கீஸ் வந்து நிறைய வீட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஐ திங்க் நமக்கு வெளியே அந்த செலவெல்லாம் மிச்சமாயிடும் இல்லையா? ஆமாம். அந்த அதில் பட்டர் நம்ம பியோர் பட்டர் போட போகிறோம். சம்டைம் தே யூஸ் ஹைட்ரஜனேட்டட் ஃபேட். ஸோ அதெல்லாம் வி கேன் கண்ட்ரோல். மோரோவர் இப்போ கிறிஸ்மஸ் பண்றவங்க அது வீட்லயே பண்ணி சாப்பிடலாம். ஆமா இல்லையா? ஆமா, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வருது. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஈவினிங் சாப்பிட்றதுக்கு கூட நல்லா இருக்கும் இல்லையா? ஓகே. சாக்லேட் சிப்ஸ்ல குக்கீஸ் பண்ண போறோம். ஸோ இந்த குக்கீஸ்க்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாமா? ஷூர். ஃபர்ஸ்ட் மைதா, பட்டர், சுகர். பட்டர் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அளவுக்கு 1 கப்பு, 1/4 கப் சுகர், 1 கப் மைதா. ஓகே. கொக்கோ பவுடர் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன்ஸ். அப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்திருக்கேன், 1/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க். பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன். வெனிலா எசன்ஸ். சாக்லேட் சிப்ஸ். சாக்லேட் சிப்ஸ். ஆமாம், அந்த நடுவில் அங்கங்கே இருக்கும் இல்லையா? ஆமாம். ஓகே. ஸோ சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கம்மி பொருட்கள் தான். ஸோ அவங்க அளவு கூட சொல்லிட்டாங்க. அதாவது 1 கப் மைதா வேணும், 1/4 கப் சுகர் அண்ட் பட்டர். பட்டர் வந்து நீங்கள் வந்து அதுவும் ஒரு 1/4 கப் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் சாக்லேட் சிப்ஸ் ஒரு 1/2 கப்புக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க். இதுதான் தேவையான பொருட்கள். மைதா, சர்க்கரை, பட்டர், சாக்லேட் சிப்ஸ், கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க். இந்த பொருட்களை வச்சு நம்ம இன்னைக்கு வந்து சாக்லேட் சிப்ஸ்ல குக்கீஸ் பண்ண போறோம். ஸோ மேம், பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஸோ ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கு. ஸோ எப்படி பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் அவன் வந்து we have to preheat 180 degreesல. ஸோ பேக் மோட்ல ஒரு 10 minutes preheat பண்ணிடலாம். ஸோ the oven is ready for heating. ஓகே. 180 டிகிரி சென்டிகிரேட்ல நம்ம வந்து பேக் மோட்ல எத்தனை நிமிஷம்? 10 minutes. 10 minutes ப்ரீஹீட் பண்றோம். ஆமா. சோ ப்ரீஹீட்க்கு வச்சிருக்கோம். இப்போ இது என்ன பண்ண போறோம்? பிஃபோர் தட் I'll remove the tray. உள்ள அப்புறம் அதுவும் ஹீட் ஆயிடும் நம்ம குக்கி பண்ணி வைக்கிறதுக்கு. ஓ. சோ ட்ரே எடுத்துட்டு இது கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ இது ஹீட் ஆகட்டும் அவன் அதுக்குள்ள. ஓகே. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை இன்கிரீடியன்ஸ் அதாவது கொக்கோ அண்ட் மைதா வந்து சிஃப்ட் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா சும்மா சலிச்சுக்க போறோம் இல்லையா? இது குக்கிங் டைம் பாத்தீங்கன்னா 15 to 18 minutes தான் ஆகும். It's a very simple cookie actually. Okay. Eggless also. Eggless. 1 கப் மைதா. இதுல நம்ம பேக்கிங் பவுடர் இதிலே சேர்த்துருவோமா? ஆமா, பேக்கிங் பவுடர் அண்ட் மைதா அண்ட் கொக்கோ சிஃப்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ 1 கப் மைதா, 1/2 ஸ்பூன். ஆமா, 1/2 எல்லாமே போட்டுடலாமா? பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். கொக்கோ வந்து ஒரு 2.5 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ். ஸோ இதை நல்லா சிஃப்ட் பண்ணி அதை ஏரேட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ எங்கேயுமே அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாம இல்லையா? ஸோ இதுல வந்து 1 கப் மைதா இருக்கு, ஒரு 2.5 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் இருக்கு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். கரெக்ட். ஓகே. இப்போ அதை ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்ம அந்த மூணுத்தையும் வந்து சலிச்சு வச்சுட்டோம். ஆமா. இப்போ நம்ம க்ரீம் பண்ணிக்க போறோம். ஸோ கிரானியூலேட்டட் சுகர் எடுத்துக்கலாம், ஏன்னா அந்த டெக்ஸ்சர் நல்லா வரும். பவுடர் சுகர் வேண்டாம். ஓகே. சர்க்கரை அண்ட் பட்டர். ஓகே. பட்டர் கொஞ்சம் வெளியில வச்சிட்டோம்னா உங்களுக்கு சாஃபன் ஆயிடும் ஈஸியா. இப்போ பாத்தீங்கன்னா சர்க்கரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்குமா? அது 1/4 கப் ஆக்சுவலி. 5 டேபிள் ஸ்பூன்ஸ் இருக்கு. ஓகே. அதே மாதிரி பட்டர். பட்டர் வந்து உங்களுக்கு நான் ஒரு 1 ஸ்டிக் மாதிரி எடுத்திருக்கேன், அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ். 3 டேபிள் ஸ்பூன்ஸ். கொஞ்சம் பட்டர் சேவ் பண்ணிக்கிறேன் ஃபைனலாக நம்ம கிரீஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ now I'm going to cream it. சர்க்கரையும் பட்டரும். யா, இதான் கொஞ்சம் மெஸ்ஸி ப்ராசஸ் இது.
ஓகே இப்போ பாருங்க சாரி நல்ல சாஃப்ட் பீக்ஸ் ஆயிட்டு. சோ இப்போ வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி பீட்டர்ல பீட் பண்ணும்போது லைக் உங்களுக்கு வந்து அந்த சக்கரை வந்து மெல்ட் ஆயிடுமா? ஆமா, அந்த ஹீட் வந்து மெல்ட் ஆயி ஓகே உங்களுக்கு சாஃப்ட் பீக்ஸ் மாதிரி வந்துரும், நல்லா எரேட் ஆயிடும். ஓகே இப்போ சக்கரையும் பட்டரும் மட்டும் சேர்த்து நம்ம அந்த பீட்டர்ல வந்து நல்லா பீட் பண்ணோம் இல்லையா? பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு நொரையா இருக்கிற மாதிரி எவ்வளவு லைட்டா இருக்கு பாருங்க. எஸ் அந்த மாதிரி ஃப்ராதியா வந்துருச்சு இல்லையா? சோ இந்த மாதிரி வரணும், ஒரு க்ரீம் மாதிரி. சோ இப்போ என்ன பண்ணணும் இதுல? இப்போ கண்டென்ஸ்ட் மில்க்கும் வெனிலா எசன்ஸ் போட்டு ஒரே ஒரு பீட் குடிச்சிட்டு எல்லாம் பைண்ட் பண்ணுவேன். ஓகே சோ நம்ம நீங்க பீட் பண்ண அப்படியே ஊத்தணுமா? சேர்த்துடலாமா? ஓவர் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் சக்கரையும் பட்டரும் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். அது ஓரளவுக்கு நல்லா பீட் ஆகி ஒரு மாதிரி சாஃப்டா வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிப்போம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடலாமா? சோ அந்த ஃப்ளேவர்க்காக வெனிலா எசன்ஸ், half teaspoon vanilla essence. Okay. Now we'll start binding the flour. இதுக்குமே வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ண கூடாது நம்ம இதுக்கப்புறம். ஆமா. இத பாத்தீங்கன்னா நம்ம எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் சேர்த்துட்டோம். ஆமா, எக்ஸெப்ட் சாக்லேட் சிப்ஸ் இல்லையா? கரெக்ட். லாஸ்டா சாக்லேட் சிப் ஆட் பண்ணலாம். இப்போ ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து 180 டிகிரி சென்டிகிரேட்ல பேக் மோட்ல ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ ஓவன் வந்து ப்ரீ ஹீட் முடிஞ்சிருச்சு அந்த ப்ரீ ஹீட் ப்ராசஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து மைதா, கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர் அது மூணுத்தையும் நல்லா சலிச்சு வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் தனியா ஒரு பவுல்ல சர்க்கரையும் பட்டரும் சேர்த்து நல்லா பீட் பண்ணோம். அதெல்லாம் பீட் ஆகி ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃப்ராதியா வந்ததுக்கு அப்புறம் அதுல கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்து ஒரு பீட் கொடுத்தோம். இப்போ அந்த மாவையும் இதையும் சேர்த்தாச்சு. ஸோ நவ் யூ வில் கெட் கொஞ்சம் அந்த ஹீட் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பைண்ட் ஆகி ஒரு பூரி மாவு மாதிரி வரும். ஓகே ஓகே. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இப்போ நீங்க ஆட் பண்ண அந்த கண்டென்ஸ்டு மில்க், அந்த பட்டர் இதெல்லாம் சேர்ந்து இந்த மாவுக்கு இது இப்ப கரெக்டா இருக்கு. ஒருவேளை கம்மியா இருந்துச்சு லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி நோ ப்ராப்ளம். வாட்டர் அண்ட் மில்க். ஓகே, பால் கூட சேர்த்துக்கலாம். பால் கூட இதுல இன்ஃபேக்ட் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கிறேன். வெரி லிட்டில். சோ அந்த பூரி மாவு மாதிரி வரணும். ஆமா, கொஞ்சம் தண்ணி தேவைப்படுற மாதிரி கொஞ்சமா சேர்த்துக்கலாம். So now we'll add the chocolate chip. Okay. So the chocolate chips வந்து நல்லா இருக்கும் இல்லையா? அந்த குக்கீஸ்ல அங்கங்க டார்க் ஆமா எல்லாமே ஆட் பண்ணி அப்பதான் உங்களுக்கு ஒரு இதுலயும் இருக்கும். சோ இந்த சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் போட்டு நல்லா பிசைய கூடாது, அது ஒரு பவுடர் ஆயிடும். சாக்லேட் கோகோ பவுடரோட சேர்ந்துரும் அப்படியே. சோ அப்படி இல்லாம லைக் அந்த முழு பீஸ் அங்கங்க இருக்கணும் அந்த குக்கீஸ்ல, அதான் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம குக்கீஸா பண்ணி அது ட்ரேல வச்சிருப்போம். ஓகே, எதை ரோல் அவுட் பண்ணி யூ கேன் குக்கி கட்டர் வச்சு பண்ணலாம். நம்ம ரக்கடா பண்ணோம்னா சும்மா இந்த மாதிரி. சோ இந்த குக்கீஸ் பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் வந்து அந்த ஷேப்